அவர் ஏதோ ஒரு படம் பண்ணார், அக்னி புத்திரன் சொல்லி ஒரு படம், கார்த்திக் நடிச்சு. அந்த படம் பண்ணும்போது இவருக்கு ஏதோ ஒரு ஆட் ஷூட்டிங் இருந்துச்சு ராஜீவுக்கு. அவளே எனக்கு ஆட் இருக்குது, ஆனால் அந்த ஷூட்டிங் வச்சிட்டாங்க, நீ ஒன்று பண்ணு, நீ அது போய் பண்ணு அப்படின்னாரு. இப்போ எனக்கு வந்து நான் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட 4வது அசிஸ்டண்ட்டு. ராஜீவ் வந்து எனக்கு கூப்பிட்டு நிற்க படம் எடுன்றாரு. எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஏன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு ட்ரைனிங், கேமராலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம். கரெக்ட். பார்க்கவே முடியாது. கேமரா கொடுத்துட்டாங்க, லைட்டிங் எல்லாமே நான் தான் பண்ணேன். நான் எடுத்தேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நல்லா இருந்து, இது எப்படி எடுத்துலாம் அவர் கேட்டுக்கினாரு. அது அப்போ வந்து அப்படி தான் ராஜீவோட இதாச்சு. அப்போ ஆட்லாம் பண்ணும்போது, ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும்போது கூப்பிடுவார், நான் போய் பண்ணுவேன். சில சமயம் நான் ஆப்ரேட் பண்ணுவேன், சில சமயம் அவர் ஆப்ரேட் பண்ணுவேன். டைரக்ட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நான். ஸோ வி போத். அப்பயே நான் எங்கள் அண்ணங்கிட்ட தங்கின மாதிரி ராஜீவ் நானும் ஒரே ரூமில் தங்கிக்கும். ஐ ஹேட் தட் ப்ரிவிலேஜ் லக்கிலி. எங்கள் அண்ணங்கிட்ட இருக்கும்போது எப்படி இருந்தால் அதே மாதிரி ராஜீவ் கூட ஃப்ரெண்டுன்றதுனால ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.